இப்ப உதயநிதி ஸ்டாலின் இந்த அளவுக்கு ம். தைரியமா பேசுறாரு. அவங்க மேல தப்பு இல்ல போல இருக்கு. அவர்களுடைய ஆட்சியில எந்த தவறும் நடக்கல போல இருக்கு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் உண்மையா அதை மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர் உங்களை நக்கல் அடிக்கிறார். ஆமா. ஏன் அந்த ஃபைல பாக்குறதுக்கு எது ஜோசியக்காரங்கிட்ட கேட்கலாமான்னு கேட்கிறாரு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவை? ஜோசியக்காரர் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நடந்துச்சு, ஏன் இன்னும் சரி பண்ணல அப்படின்னு கேட்டா, உங்க ஆட்சியிலும் அதே தப்பு நடந்திருக்கு, நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்களா அப்படின்னு பதில் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்களே தவிர ஆக்ஷன்ல இறங்குறாங்களா? 2021 அமைச்சராக இருந்தார். இதை நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். இப்பட்ட ஒரு 2 பேருக்குள்ள தகராறு ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, ஒருத்தர் செத்துறா அப்படின்னா அந்த சம்பவத்தை நம்ம ஒரு அரசோட தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம். ஆனா அமைச்சரவையில் இருக்கிற கில்லி சரத் செஞ்ச தப்பை ஏன் தட்டி கேட்க? அதெல்லாம் புரிஞ்சுங்க. கரூர் கம்பெனி ஓனர், மாண்புமிகு கக்கூசில் உட்கார்ந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்லாம் அவர் பேசிட்டாரு. ஆனா ஏன் அவர் இன்னும் பதிலாக அவர் சொல்லல? அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டம் பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா எவ்வளவு உதயநிதி மூலமா எதிர்கட்சியா இருக்கிற டிஎம்கே ஆளுங்கட்சியா வர முடியும். அதாவது இன்னும் அடுத்த 5 வருடம் தாவே காட்சி தான். அது எந்த மாற்றமும் இல்லை. மோடியை வச்சு கம்பேர் பண்ணும்போதும் சரி, ராகுல் காந்தியை வச்சு கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஒழிக்கின்ற பேர் ஒரே பேர் தான், விஜய் தளபதி. பிஎம்மாக வாய்ப்பு இருக்கா? நாங்க விஜயுடைய ரியாக்ஷன் எங்களுக்கு தெரியல. அவர் உதவுக்கு பின்னால் நான் உட்காந்துருக்கு, அதனால ஒரு ஸ்கிரீன் வாங்கின்னு கேட்கிறது அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கை. TN Talkies தமிழ். வணக்கம் டிஎன் டாக்கிஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா அரசியல் விமர்சகர் பிஸ்மியா அவர்கள். வணக்கம் சார். சார், 100 நாள் ஆட்சி முடிஞ்சிட்டு இருக்கு. மக்கள் அதிருப்தி இல்லைல்ல, ஆனா எதிர்கட்சி எப்பவுமே அதிருப்தி இல்லாதான் இருக்கு. சொன்னீங்களே செஞ்சீங்களா இன்னைக்கு காலையில வரைக்கும் சட்டசபை ஒரு ரணகலமா தான் நடந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, இந்த ஆட்சி ஓஹோன்னு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. அப்படி சொன்னோம்னா அது வெறும் புகழுரையா மாறிடும். மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. அதே நேரம் இந்த ஆட்சியை நம்ம எப்படி பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகங்கிறது புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியின் தலைவர் விஜய் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு நடிகர் தான். ஸோ இப்பதான் ஒரு அரசியலுக்கு வந்தாரு. அரசியல் குறிப்பிடவே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வசப்பட்டு அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு செயல்படுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கிறோம். அவர் மீது நமக்கு அவநம்பிக்கையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு திமுகங்கிறவங்க பாத்தீங்கன்னா 50-60 வருஷமா அரசியல்ல இருக்காங்க. அவங்க போய் அந்த சேனல்ல உட்காந்து அடுத்த நிமிஷமே இயங்க தொடங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஆனா தாவேக்காவினருக்கு அனுபவம் இல்லை. ஸோ அதனால இவருடைய செயல்பாடு ரொம்ப சுமாரா இருக்கும், அல்லது மெதுவா தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அதிரடியான செயல்பாடுகள் தாவேக்கா ஆட்சியில நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காரு. அதில் பல அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கடந்த கால ஆட்சிகளில் வெற்றிகரமாக செயல்பட்ட விஷயங்கள் தான். அதே நேரம் இவங்க அதுக்கு வேறொரு பெயர் வச்சு அது ஒரு வேல்யூ ஆடட் ஐட்டமா அதை மாற்றி இவங்க வேற ஒரு பெயர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படையே இருந்தாலும் அது ஏற்கனவே இருந்தது தான். அதுக்கு இவங்க வேற ஒரு பெயர் கொடுத்து அதை எல்லா மக்களிடம் கொண்டு சேர்த்தது தாவேக அரசு தான். அப்படி எல்லாத்தையும் மேல நான் பாசிட்டிவா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு இந்த உச்ச வரம்பை உயர்த்தியது. இது வரைக்கும் 5 லட்சமா இருந்தது, ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கு 5 லட்சம்ங்கிறது ரொம்ப குறைவான தொகை. அது இன்னைக்கு இருக்கிற அந்த மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணம்ங்கிறதெல்லாம் பெரிய லெவல்ல பெரிய தொகை. அந்த யதார்த்தம் புரியாம ஒரு பேரளவுக்கு ஒரு 5 லட்சத்தை இவங்க உச்சவரம்பா வச்சிருந்தாங்க. அதை ஒரு 25 லட்சமா உயர்த்தினதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். பொதுவாகவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு 1 லட்சம் இருக்கு அப்படின்னா அதை 1,10,000, 1,20,000 இப்படிதான் ஏத்துவாங்க. ஒரு 2 லட்சம் இருக்கு அதை ஒரு 50,000 ஏத்துவாங்க. இப்படிதான் அரசனுடைய
நடைமுறையே இருக்கும். அதற்கு மாறா ஒரு 5 லட்சம் உச்சவரம்பு இருந்த அந்த சிகிச்சை கட்டணத்துக்கான இதை வந்து 25 லட்சமா உயர்த்தது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அதை தான் மக்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிடாதீங்க, நான் எப்போ ஓபன் பண்ணுவேனோ அப்ப தெரியும் உங்களுக்குலாம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதுக்கு ஒரு ஓபன் சேலஞ்சாவே சொல்லியிருக்காரு. முடிஞ்சா ஓபன் பண்ணி பாருங்க, ஓபன் பண்ணி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு தைரியமா சொல்றாரு. இன்னும் இவங்கெல்லாம் திடீர் உத்தமவாதிகளா மாறிட்டாங்களா? அதாவது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் விடுத்த அந்த சவாலை வைத்து அந்த காட்சிகளை தொலைக்காட்சியில பார்த்த மக்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் இந்த அளவுக்கு தைரியமா பேசுறாரு, அவங்க மேல தப்பு இல்லை போல இருக்கு, அவர்களுடைய ஆட்சியில வந்து எந்த தவறும் நடக்கல போல இருக்கு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மை அது அல்ல. நம்ம பார்த்த கடந்த திமுக ஆட்சியில் எல்லா மட்டத்திலும் ஊழலும் லஞ்சமும் தலைவிரிச்சா ஆடியதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 5% 10% இருந்த அந்த கமிஷன் கட்டிங் இப்ப கடந்த திமுக ஆட்சியில ஒரு 40% இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சியில் வந்து எந்த ஊழலும் நடக்கல, எந்த கமிஷனும் வாங்கலை, எந்த கட்டிங்கும் வாங்கலை அப்படிங்கிறது யாராலும் நம்ப முடியாது. அதனால தங்கள் கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க, அதுக்கு நாம ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த சாதுரியத்தின் வெளிப்பாடு தான் உதயநிதி அவர்களுடைய பேச்சு. அதே நேரம் நமக்கு உள்ள வருத்தம் என்ன அப்படின்னா, இப்ப முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, என் டேபிள்ல வந்து 3 கோப்புகள் இருக்கு, அதை நான் எப்ப வேணாலும் ஓப்பன் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். நான் கேள்வி என்ன அப்படின்னா, 3 கோப்பு இருக்கு, அந்த 3 கோப்புகளையும் நீங்க படிச்சிருப்பீங்க, அதுல வந்து தவறு நடந்திருக்கு, யாரோ ஒரு அமைச்சர் அல்லது 3 அமைச்சர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் முகாந்திரமும் அதுல இருந்தா நீங்க யாருக்காக வெயிட் பண்ணணும்? இமிடியேட்டா நீங்க அந்த நடவடிக்கை ஆரம்பிச்சிடலாம். நீங்க அப்படி ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உங்களை நக்கல் அடிக்கிறாரு. ஏன் அந்த ஃபைல பாக்குறதுக்கு எது ஜோசியக்காரங்கிட்ட கேட்கலாமான்னு கேட்கிறாரு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவை. அதனால எனக்கு தெரிஞ்சு உங்கள் கண் முன்னால் இருக்கிற ஃபைல்ல இவர்கள் மீது ஊழல் செய்ததற்கான ஆதாரம் இருப்பது தெரிஞ்சுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுங்க. அதுதான் நாம் தமிழக முதல்வரை கேட்டுக்கிறோம். சூப்பர் சார். இந்த தப்பு நடந்துச்சு, ஏன் இன்னும் சரி பண்ணல அப்படின்னு கேட்டா, உங்க ஆட்சியிலும் அதே தப்பு நடந்திருக்கு, நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்களா அப்படின்னு பதில் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்களே தவிர ஆக்ஷன்ல இறங்குறாங்களா? இல்ல, ஆக்ஷன் இறங்குறாங்க. அது இல்லாம எப்படி பண்ண முடியும்? நீங்க பல அமைச்சர்கள் பேசுறத நம்ம கேட்கிறோம். இது மாதிரி முதலமைச்சரே போன் போட்டு இந்த விஷயங்கள்லாம் உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல அமைச்சர்கள் பேசுறதை நம்ம கேட்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் சொன்னோம்னா நடவடிக்கைங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு பகுதியில ஒரு நடவடிக்கை எடுத்தா அது வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே அது தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பெரிய விஷயம் அல்லது தமிழ்நாடு தழுவிய ஒரு விஷயத்துல வந்து இந்த அரசு ஏதோ ஒன்று செய்யும் போதுதான் அது மக்களுடைய கவனத்துக்கே போகும். அதெல்லாம ஒரு பகுதியில் அல்லது ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அளவுல ரீச் ஆகாது. எல்லாத்துக்குமே சட்டசபை நிகழ்ச்சியில நம்ம கடந்த காலத்திலையும் பார்த்துருக்கோம். இந்த கட்சி அந்த கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதை வந்து பாத்தீங்கன்னா சரியாக எதிர்கொண்டு அதற்கான ஒரு நிவாரணத்தையும் ஒரு தீர்வை கொடுப்பதற்கு பதிலாக உங்காட்சியிலும் தான் அடைச்சி அப்படின்னா அது அப்படியே மடைப்பாட்டுகிற விஷயம் எல்லா ஆட்சியிலையும் நடந்ததுதான் அது தாவல் ஆட்சியிலும் நடக்கும். ஓகே சார். ஊழலை ஒழிச்சு காட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி சிஎம் முன்னெடுத்த ஸ்டெப் எந்த அளவுக்கு நிறைவேறு? நிச்சயமாக நிறைவேறிருக்கு. அதுல எந்த மாற்றமே இல்லை. நம்ம பல இடங்கள்ல அது குறித்த தகவல்களை தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதே நேரம் ஊழல் முக்கியமா ஒழிஞ்சிருச்சு, தமிழ்நாடு வந்து ஒரு புண்ணிய பூமியா மாறிடுச்சு அப்படின்னு. ஆனா பல இடங்கள்ல அந்த ஊழல் வந்து ஒழிக்கப்பட்டது. எப்பயுமே இந்த ஊழலுடைய ஊட்டுக்கண் எது அப்படின்னா மேல் மக்கள். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கீழே தான் பிரச்சனை, ஒரு 5 ரூபா 10 ரூபா லஞ்சம் வாங்குற ஒரு பியூ லஞ்சம் வாங்குவான், அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை முதல்ல ஒழிக்கிறது அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா நீங்க டாப்ல இருந்துதான் அதை சரி பண்ணிட்டு வரணும். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இல்லை. ஏன்னா முக்கியமா அமைச்சர்கள் எனக்கு தெரிந்து யாருமே வந்து கைவிட்டு பெறுவதாகவோ கமிஷன் பெறுவதாகவோ எந்த தகவலும் இல்லை. அதெல்லாம் நீங்களே பல வீடியோக்கள் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. பல பேர் பாத்தீங்கன்னா அந்த லஞ்சம் வாங்கவே அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. தகவல்களை நம்ம கேட்கிறோம். அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்தியா போன்ற ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல இந்த ஊழல் லஞ்சம்ங்கிறதெல்லாம் ரொம்ப குறையோடி போயிடுச்சு. கேன்சர் மாதிரி இந்த நாட்டை அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நோய். அதை வந்து நீங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அது ஓரளவுக்கு சாத்தியமே. பல டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் கொடுக்காமயே பல விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, அரசு ஊழியர்களுக்கு அந்த
பதவி உயர்வு அப்படிங்கிறது அது ஒரு நார்மலான விஷயம். அவங்களுடைய சீனியாரிட்டி, அவங்களுடைய சிறப்பான பணி இதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த பணி உயர்வு கொடுப்பாங்க, பதவி உயர்வு. ஆனா இங்க இதுவரை நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு பதவி உயர்வுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்கணும். அதே மாதிரி பணியிட மாற்றத்துக்கு இங்க லஞ்சம் கொடுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, பதிவுத்துறைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிந்த தகவலை சொல்றேன். விருகம்பாக்கம், குன்றத்தூர் போன்ற பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு சார் பதிவாளரா வரணும் அப்படின்னா அது பெரிய அளவுல லஞ்சம். ஓகே. நீங்க வேற ஒரு அலுவலகத்துக்கு போகணும்னா 1 கோடி ரூபா கொடுக்கணும். ஆனா நீங்க ஒரு குன்றத்தூருக்கோ விருகம்பாக்கத்துக்கோ வரணும்னா 5 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு டி நகர் காவல் நிலையம், பாண்டி பஜார் டி நகர் காவல் நிலையத்துல இருக்கிறது ஒரு போலீஸ்காரர் வரணும் அப்படின்னா பெரிய அளவுல பணம் கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. அது எங்கு வருமானம் அதிகமாக இருக்கோ அங்க அதுக்கேற்ற அந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்ஃபருக்கு வரணும் அப்படின்னா பெரிய அளவுல பணம் இதுதான் நடைமுறை. ஆனா இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி அமைந்த பிறகு எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபருக்கும் பணம் வாங்குறது இல்ல, இது போஸ்டிங் போடுறதுக்கும் பணம் வாங்குறது இல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். வந்த 100 நாட்கள்ல ஏகப்பட்ட லாக்அப் டேட் நடந்திருக்கு, பாலியல் குற்றங்களும் நடந்திருக்கு, போதை புழக்கமும் இருக்கு. இதுவும் கடந்த ஆட்சியில இருந்ததுதான். என்ன மாற்றம் நடந்தது? அதாவது என்னன்னா, நான் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். இப்ப தனிப்பட்ட ஒரு 2 பேருக்குள்ள தகராறு வந்து ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, ஒருத்தர் செத்துறான் அப்படின்னா, அந்த சம்பவத்தை வந்து நம்ம ஒரு அரசோட தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம். இதை பொறுத்தவரைக்கும் 2 தனிப்பட்ட நபர்களுடைய மோதலில் விளைந்த ஒரு சம்பவம். இப்படி நடந்ததுனாலேயே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. பட் அதே நேரம் ஒரு நாட்டுல வந்து ஒரு கள்ளச்சாராய பெருக்கெடுத்து ஓடுங்க அப்படின்னா அது நிச்சயமாக அரசினுடைய தோல்வி. அதே மாதிரி கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கா, அது வந்து நிச்சயமாக ஒரு காவல்துறையின் தோல்வியா நம்ம எடுத்துக்கலாம். நீங்களே சொன்ன மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட எல்லாமே கடந்த கால ஆட்சியிலும் இருந்து அப்ப இவங்க இப்பதான் வந்திருக்காங்க. இனிமே அதனுடைய ஊற்றுக்கண் எதுன்னு பார்க்க அவங்க நிச்சயமாக கட்டுப்படுத்துவாங்க அல்லது முற்றிலுமாக ஒழிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 100 நாள் தான் ஆகும். இந்த 100 நாள்லயே எல்லாத்தையும் பண்ணிட முடியுங்கிறது ஒரு அதீத எதிர்பார்ப்பு. ஏன்னா அது வந்து ஒரு சரியான விஷயம். மக்கள் மத்தியில குற்றம் நடக்கிறத வந்து தட்டி கேட்கிறார் முதலமைச்சர். ஆனா அமைச்சரவையில இருக்கிற கில்லி சரத் செஞ்ச தப்பையே இன்னும் தட்டி கேட்க அதெல்லாம் புரிஞ்சுங்க. கில்லி சரத் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சேப்பாக் ஸ்டேடியம் வந்து ஏதோ ஒரு டூல வந்து அவரு கிரெடிட் கார்டால டெபிட் கார்டால ஏதோ இது பண்றாரு. அதுதான் நான் பார்த்துருக்கான். அது என்னங்கிறது தான் இப்ப டிபேட். பல பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க இவருக்கு பவுடர் போடுற பழக்கம் இருக்கு, அதுதான் இதுங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க நான் குழந்தைக்கு நான் ஒரு மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்கறதுக்கான பண்ணேன், அதுதான் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. நிச்சயமாக முதல்வர் அவர்கள் இது குறித்து விசாரிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிய பிறகு அவர் கண்டுகாம இருந்திருக்க மாட்டாங்க. அது குறித்த உண்மை என்னங்கிறத கண்டிப்பா விசாரிச்சிருப்பாரு. சோ எப்போ இந்த விவகாரம் நடக்கும் போது அவரை பதவியை விட்டு நீக்குவதாக வைப்பதில்லை. அவர் செஞ்சது உண்மைன்னு அர்த்தம். அப்ப தாவேக்காரன் எல்லாமே போடுறவன் கூட எதிர்கட்சிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பா மாறும். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விரைவில் தமிழக அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அப்படிதான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி அமைச்சரவை மாற்றம் நடக்கும் போது ஒருவேளை அந்த சரத்குமாருடைய பதவி பறிக்கப்பட்டால் நீங்க சொல்றது உண்மைதான். அந்த விஷயம் வந்து நம்ம எப்படி அடிப்பட்டதோ அதுதான் உண்மை. அதனால ஒரு நடவடிக்கை எடுப்பதா நம்ம அர்த்தப்படுத்தி. அப்படி ஒருவேளை நடக்கல அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி முதல்வர் விசாரிச்சாரு. இவர் சொன்ன மாதிரியே அது வந்து போதைப் பொருள் கிடையாது, அது குழந்தைக்கான ஒரு பாத்திரத்தான் அப்படிங்கிற உண்மை தெரிந்ததா அவரை பதவியில் நீடிக்க விட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த அமைச்சரவை மாற்றம் வரை நம்ம பொறுத்திருப்பது தான் சரியா இருக்கும். கடந்த 2 மாசமா கரண்ட் பில் வந்துட்டு 2 மடங்கு 3 மடங்குன்னு ஏறி இருக்கு. இதை வந்து செந்தில் பாலாஜி இன்னைக்கு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்துட்டு கரூர் கம்பெனி ஓனர், மாண்புமிகு கக்கூசில் உட்கார்ந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அவர் பேசிட்டாரு. ஆனா ஏன் அவர் இன்னும் பதிலா அவர் சொல்லல? இல்ல அதுதான், அது குறித்து வந்து ஒரு தெளிவான பதில் வந்து இன்னும் வரல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து மின் கட்டணத்தை ஏற்றவே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு காரணமான்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கோடை காலத்துல மின் பயன்பாடு அதிகமா இருக்கும், அதன் காரணமா பல பேருக்கு வந்து மின் கட்டணம் அதிகமா வந்திருக்கும்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இது குறித்து ஒரு தெளிவான பதில் வந்து அவங்க தரல. நாம் கேள்விப்பட்ட வகை பல இடங்களில் பலருக்கும் வந்து மின் கட்டணம் வந்து பல மடங்கு உயர்ந்து அதுல மாற்றம் இல்லை. பட் எப்பயுமே சட்டமன்றத்தில் இது போல ஒரு
கேள்வி முன்வைக்கப்படும் போது அதற்கான உரிய பதிலை சொல்றதுதான் சரியான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி மூலமா எதிர்க்கட்சியா இருக்கிற டிஎம்கே ஆளுங்கட்சியா வர முடியும். அதாவது இன்னும் அடுத்த 5 வருடம் வந்து தாவேக ஆட்சி தான். அது எந்த மாற்றமும் இல்லை. என்னதான் திமுக வந்து குறுக்கு வழியில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியோ அல்லது ஏதோ ஒரு வகை தாவேக ஆட்சி கவிழ்க்க நினைத்தாலும் அது வந்து வெற்றியை தராது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அதனால எனக்கு தெரிந்து 2031 வரை தாவேக ஆட்சி தான். அடுத்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து 2031 தான் நடக்க போகுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக வெர்சஸ் தாவேக தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் திமுகவின் தலைவராக மு.க. ஸ்டாலின் இருப்பதால் அதை நீங்க எப்படி பாக்குறது அப்படின்னா விஜய் வெர்சஸ் மு.க. ஸ்டாலினா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்ப சட்டசபையோட எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி இருக்காருனாலே இப்ப 2031 தேர்தல் உதயநிதி வெர்சஸ் விஜயாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் இருப்பவரை ஸ்டாலின் திமுக தலைவர். அதனால இந்த தேர்தல்ங்கிறது அப்படிதான் இருக்க போகுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் தாவேகாவுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் பட்சம் அடுத்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப எளிதாகத்தான் இருக்கும். ஆனா நார்த் இந்தியாலயும் வந்துட்டு இவர் மேல ஒரு கடந்த சில நாட்களா ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நீங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. விஜய் தளபதி, விஜய் மோடியை வச்சு கம்பேர் பண்ணும்போதும் சரி, ராகுல் காந்தியை வச்சு கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஒழிக்கின்ற பேர் ஒரே பேர் தான் விஜய் தளபதி. இங்க எப்படி ஜோசப் விஜய் அங்க ஒரு விஜய் தளபதி பிஎம்மாக வாய்ப்பு இருக்கா? அது நமக்கு தெரியாது. அந்த ஆர்வத்தை நாம் சொல்ல முடியாது. ஓகே, எல்லாமே காலம் வந்து சரியாக திட்டமிட்டு வச்சிருக்கோம். நடக்கும் போது நடக்கும். அதுவாரி விஜய் விஷயத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணியில் தாவேகா இணைந்த பிறகு தேசிய அரசியல் தாவேகாவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கூடி. ஆனா அந்த கட்சி தொடங்கி ஒரு 3 வருடம் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இந்தியா கூட்டணியிலையும் தாவேகா இல்லை, என்டிஏ கூட்டணியும் தாவேகா இல்லை. தாவேகாவை பொறுத்த புதிதாக ஒரு தொடங்கப்பட்ட கட்சி 2 கூட்டணியும் இல்லாத ஒரு இடத்துல இருந்தாங்க, தனித்துதான் இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தாவேகா ஆட்சிக்குள்ள ஒரு அங்கமான பிறகு இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியாயிடுச்சு. அப்ப அடுத்து 2029 மக்களவை தேர்தல் நடக்கும்போது தாவேகா வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு அங்கமாக மாறும். அதுக்கடுத்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 2029 மக்களவை தேர்தல்ல 39 தொகுதியிலேயுமே தாவேகா வெற்றி பெறுவதாக வைத்துக் கொண்டால் இப்ப அடுத்து அமைகிற காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அமைச்சரவையில பாத்தீங்கன்னா தாவேகாக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல். அந்த ரோல் என்பது ஒரு துணை பிரதமர் அந்த மாதிரியான ஒன்றாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு. ஸோ அப்படி வரும்போது நீங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நடப்பதற்கான சாத்தியங்கள். இப்போ சட்ட ஒழுங்கை பத்தி பேசியாச்சு. சட்டசபையில நடக்கிறது கண்ணுக்கு ஏற்புடையதா இருக்காது, கரெக்டா நடக்குது. அது இல்ல, அதாவது என்னன்னா அது நமக்கு பிடித்தமானதா இருக்கா இல்லையா சொல்லி தாண்டி இத்தனை நாள் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தரை ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சு வச்சோம். இவர் அங்க போய் பேசி நம்ம தொகுதியை வந்து ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம அவரை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஆனா பல உறுப்பினர்கள் சட்டசபையில போய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் 5 வருஷத்தை ஓட்டுனதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ சொல்ல போனா 234 உறுப்பினர்களை கிட்டத்தட்ட 200 உறுப்பினர்கள் வந்து 5 வருஷத்தை உழைச்சதெல்லாம் கடந்த கால வரலாறு. என்ன காரணம், அது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையா ஒளிபரப்பு முயற்சியில வந்து தாவேகா இறங்கிய பிறகு இன்னைக்கு வந்து உலகமே வந்து அதை நேரலையில பார்த்துக்கிட்டு. ஆமா, என்ன ஸோ அப்படி இருக்கும்போது உலகமே இந்த நேரலையில பார்க்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் பல உறுப்பினர்களுக்கு இல்லை. என்ன காரணம், அது இருந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவங்க முன்னெடுத்திருப்பாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பல நேரங்களில் விளையாட்டுத்தனமாகவும் காமெடியாகவும் கேலியாகவும் வந்து அந்த உரையாடல்கள் நடக்கிறத தான் நம்ம பார்க்கோம். பட் அதே நேரம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் அங்க நடக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலை மாறி அங்க நடப்பதை மக்கள் பார்க்கிற சூழல் உருவாகி இருக்குல்ல, அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இப்ப நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற புரிதல் வந்து எல்லாருக்கும் ஏற்படும் போது இப்ப எதிர்காலத்தில் கொஞ்சம் பொறுப்புணர்வோட பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுவும் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துல எம்எல்ஏ என்ன சொல்லிடுறாருன்னா, எங்க தலைவர் சிரிக்கிறதுனால பார்க்க முடியல, முன்னாடி ஒரு ஸ்கிரீன் வச்சா அதையும் நாங்க பார்த்து கண்டு ரசிப்போம், வீட்டுக்கு போய் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் முன்னாடி ஸ்கிரீன். அவருக்கு வந்து கேட்கற கோரிக்கை எல்லாம் ஏற்புடையதா இருக்கா? ஆமா, அந்த மதுரை வடக்குன்னு நினைக்கிறேன் நல்லாணைங்கிற சட்டமன்ற உறுப்பினர் அப்படி பேசுறாரு. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து சிரிப்பு வரல, வருத்தமா.
அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நீங்க இன்னமும் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லை. புரிதல் உங்களுக்கு ஏற்படல. அரசியல் குறித்த பக்குவம் உங்களுக்கு ஆயிடுச்சு. உங்களை மதுரை மக்கள் வாக்களித்து உங்களை சட்டசபைக்கு அனுப்பியது விஜயனுடைய ரியாக்ஷனை பார்த்துருக்கு. எங்க பிரச்சனையை பேசி எங்களுக்கான தீர்வுகளை நீங்க கொண்டு வரணும் தானே அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நாங்க விஜயனுடைய ரியாக்ஷன் எங்களுக்கு தெரியல, அவர் உதவுக்கு பின்னால் நான் உட்காந்துருக்கு, அதனால ஒரு ஸ்கிரீன் வாங்கின்னு கேட்கிறதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. என்ன கேட்டா இது போன்ற கோரிக்கைகளை ஒரு உறுப்பினர் வைக்கும்போது அங்க இருக்கிற அமைச்சர்கள் மூத்த உறுப்பினர்கள் தான் அவங்களை கண்டிக்கணும். ஏன்னா அப்படி கண்டிக்காத வரை நம்ம பேசுனது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. இதை கல்லாணை பேசியதே எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற மூத்த உறுப்பினர்கள், அது நிர்மல்குமார் போன்ற அமைச்சர்கள், ராஜ்மோகன் போன்றவர்கள், அல்லது சட்டமன்ற சபாநாயகர் செங்கோட்டையன் போன்றவர்கள், இவங்க எல்லாமே தங்களுடைய கண்டனத்தை, எதிர்ப்பை அந்த இடத்துல தெரிவிச்சிருந்தா அவரும் தன்னுடைய எது தப்புன்னு புரிஞ்சிருப்பாரு. மற்ற உறுப்பினர்கள் அடடா இது ரொம்ப தப்பான விஷயம் போல இருக்கே, நாம் இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு உண்டு. அது இல்லாம சும்மா வேடிக்கை பார்த்ததுங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை சார். ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிற இடம்தான். சட்டமன்றத்துல எந்த அமைச்சர் பேசினாலும் ஒரு கூக்குரல் வந்துட்டு அவங்க பேசி முடிச்சப்புறம் தான் வரும். ஆனா ஆதவர்ஜுனா மட்டும் எழுந்தாலே ஒரு பெரிய சத்தம் வருது. நம்ம விஷயம்லாம் இவருக்கு தெரியும், எதையாவது சொல்லிடுவாரோங்கிற ஒரு பயத்துல ஒரு சத்தம் வருது. அது அப்படிதான் எடுத்துக்கணும். மற்றவர்களோட ஒப்பிடும் போது ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ஓரளவுக்கு அரசியல் தெரியும். அப்புறம் பல கட்சிகள்ல வந்து அவரு இயங்கி இருக்காரு. விசிகாவின் வந்து ஒரு வெளிப்படையாக உறுப்பினராக இருந்தாலும் திமுகவுக்கே ஆதரவாக பெண் மீடியாவில எல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாம பிகே உடைய இதுல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால இவர்களுடைய உள்ளும் புறமும் அறிந்தவரா ஆதவர்ஜுனா இரு. அப்ப அவர் வந்து மைக்கை பிடித்தா ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருவாருங்கிற அந்த பயம் கூட அந்த கூக்குரலுக்கு காரணமாக இருக்காது. கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.